குதிரை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுண்ணா. ராஜ் திலக்குங்க. टर्मिनेटर स्टार जसंग ஓகே. காலா சிவரத்தன். how many horses me that India in legend stallion owner அதுக்கு மேல பெரிய பெரிய குதிரை எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்ததே இவங்க தான். நம்மளுக்கு தான் பதட்டமாகனு பார்த்தா குதிரைக்கும் ப்ரெஷர் ஆகுது. சும்மா ஓட்டுறதுக்கு மட்டும் தானே 10 நாள் முடியும். 12 years ஓட்டுறேன். இந்த வீடியோ எல்லாம் எடுத்து பாடுற இப்படி மாடலாம் இந்த கோயிலுக்கு வந்து வேணா காட்டிக்கலாம். வளர்த்துறதுக்கு ஆள் இல்லை, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. நல்ல நகலாம் போயிருச்சு, வருத்தப்படுறோம். உங்களையவா எந்த மாடு முட்டை வந்துச்சு? கேட்டகரியில் 4th place வின் பண்ணி 4th place வின் பண்ணிருக்கு. மாயா இவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்க. வா ஆனா என்ன சுத்துறது கொஞ்சம் சீக்கிரம் சுற்றி விட்டுருக்காங்களா? அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மைடியர் மக்களை இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் வந்து காலையில் நிறைய அளவில் இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மாட்டு சந்தையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் மாடு எல்லாமே வந்து முழு அளவில் வந்து விற்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் தருது. அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட மாடுகள் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மாடுகள் எல்லாமே வந்து குறைஞ்சதுக்கு காரணம் வந்து நிறைய மாடுகள் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குதிரை சந்தையில் வந்துட்டு ஏகப்பட்ட குதிரைகள் வந்துருக்குது. ஷோவெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. அதெல்லாமே நிறையா விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி நிறையா வந்துட்டு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயத்தை கேட்போம். மறக்காம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மைடியர் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஷோ வந்து அந்த சைடில் நடக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் வந்துட்டு குதிரையை கொண்டு வந்து ஓட்டிக்கிட்டு சூப்பராக போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குதிரை பாருங்கள், ஒரு குதிரை எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே பார்ப்போம். குதிரை சந்தையை பார்க்குறதுக்கு குவிஞ்சிருக்கிற மக்களை வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. குதிரை வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. ஓ மை காட், பக்கத்துலேயே வந்துட மாட்டேருக்குது. தெருக்கி விட்டுட்டு போய்கிட்டு இருக்குது குதிரை. அண்ணன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. என்ன சேத்துக்குள்ளே காலை வச்சிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. இதில் அந்த ரூட்டில் தான் போகணும் மக்களே. இதில் போனோம்னா முடிஞ்சிடுவோம். நம்ம கம்பெனி பொறுப்பாகாது மக்களே. இங்கே தான் வந்துட்டு ஹார்ஸ் ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தற்பொழுது பார்க்க முடியுது. ப்ரோ ஒவ்வொரு குதிரையுமா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஹார்ஸ் ஷோ வந்து இப்போ நடக்க போகுது. அங்கே பாருங்கள், அந்த குதிரையெல்லாம் மிரட்டலாக இருக்குது. எல்லா குதிரையுமே மிரட்டலாக இருக்குது பாருங்கள். இங்கே கொண்டு வந்துருக்காங்க. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது குதிரைகள் எல்லாமே. மக்கள் எல்லாமே சுற்றி வந்து ஹார்ஸ் ஷோ வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா குதிரையும் மிரட்டலாக இருக்குது மக்களே. நான் எப்படி இருக்குது குதிரை ஷோலாம்? குதிரை ஷோ நடக்கலையா? நடந்தா தானே பார்த்துட்டு சொல்ல முடியும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? ஓகே ஓகே டைம் ஆகுது. ப்ரோ எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூருங்களா? எத்தனை வருஷமாக குதிரை வச்சுருக்கீங்க சிஸ்டர்? 3 years. ஓ, ஹார்ஸ் ரைடிங் கிளப் இருக்குது. ஓகே ஓகேங்க. இப்போது இதெல்லாம் எப்படி வந்துட்டு பராமரிக்கணும் சிஸ்டர்? இது எவ்வளோ ஆகும் இந்த குதிரையெல்லாம் வாங்குறது அப்படின்னா? குதிரையோட ரேட் வந்து ஸ்டார்ட் வந்து லைக் டிபெண்ட் ஆகுது. லைக் ப்ரீடோட டிபெண்ட், ஸோ அதோட குவாலிட்டியோட டிபெண்ட்ஸ் ஆகுது. ஸோ அப் டு crores வரைக்கும் போகுது. எங்ககிட்ட வந்து 1.5 lakh ஸ்டார்ட் ஆகுது. 50 lakh வரைக்கும். ஓ, 50 lakh வரைக்கும். எத்தனை குதிரை இருக்குங்க சிஸ்டர்? ஸோ நாங்கள் இப்போ 12 others கொண்டு வந்தோம். 12 ரைடு பண்ணுவீங்களா? ரோமியோவா? ரோமியோ. ஓகே. எங்கேங்க ப்ரோ? பொள்ளாச்சி. ஓகேங்க ப்ரோ. குதிரை எத்தனை வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறீங்க? 10-12 வருஷமா. குதிரை பேருங்க ப்ரோ? ருத்ரா. ஓகேங்க ப்ரோ. மகரதோச்சா ப்ரோ? எங்கேருந்து வரீங்க? திருச்சூர்லேருந்து வரீங்க. ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து. நிலாஸ்கட்டுங்களா? ஓ சரி. இது வந்து ராஜ் திலக்குங்க. இது ஜெய்ப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது 2 teeth கோல்ட்டுங்க. இது வந்து ஹைட் இப்போ 69 இருக்குங்க. தமிழ்நாட்டில் இதுதான் உள்ளதுலேயே டாலஸ்ட். 2-3 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோங்க. இந்த ஷோக்கு காம்படிஷனுக்காக. எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க ப்ரோ? நம்ம நிறைய வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. குட்டி ரைடு பண்ணுவீங்களா? ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவீங்களா? எத்தனை வருஷமாக பழகிருக்கீங்க? 7 வயசுல. 7 வயசுல இருந்தா? ஓகே ஓகே ஓகேங்க.
குதிரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுண்ணா. ராஜ் திலக்குங்க. இதோட அப்பா வந்து தேவ்ரத்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஸ்டாலியன், 70 inches இருக்கும் டால். மதர் வந்து காஜல், தூஃபானோட டாட்டருங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் பிளட் லைனுங்க ரெண்டுமே. இது வந்து ஆல்ரெடி ஸ்டட்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டட்டிங் ஆல்ரெடி ஒரு 40 horses கவர் பண்ணிருக்கோம். மகாராஷ்டிராவா? ஹார்ஸ் பேர் என்ன? நேம், ஹார்ஸ் நேம்? டெர்மினேட்டரா? ஓகே ஓகேங்க ப்ரோ. கேரளா திருச்சூர்ல இருந்து. ஹார்ஸ் எவ்வளோ வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? 40 இயர்ஸாக இருக்குது. நம்ம ஹார்ஸ் நம்மளோட ஹவுஸ் தான் அது மகரத். ஓ சரிங்க ப்ரோ. இங்கே நம்ம திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 10 years ஆச்சு. 10 இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேங்க ப்ரோ. I'm from Punjab. பஞ்சாப். how many cars? How many? Horses. Me? That India in legend stallion owner. இது தில்பாக் ராணியோட ஓனர் சன்னி ராணியா. இந்தியாஸ் ஃபேமஸ் லெஜண்ட், லிவிங் லெஜண்ட் ஸ்டாலியன். அண்ட் தேவராஜ் போத் ஆர் தில்பாகோட குட்டி தான் தேவராஜ். இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. ஓ தில்பாக் ஃபர்ஸ்ட், தேவராஜ் செகண்ட். அனதர் பிக் ஒன் ஹோர்ஸ், ஒரு பெரிய குதிரை ஒன்றோட இருக்குது, விஸ்வநாதன். இது வந்து நதீம். ஓகேங்க. இது நம்ம பயலா ஸ்டேட் ஃபார்ம் பரமேஸ்வர குட்டி. அந்த மாதிரி அதுக்கு மேலே பெரிய பெரிய குதிரை எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறதே இவங்க தான். ஓ அல்பாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே அந்த நோடத்தில் பெரிய நோடதானா. ஓகே. கம்பம், தேனி, கம்பம்ல இருந்து. வேல்ஸ் ஸ்டட் ஃபார்ம். எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்குங்க ப்ரோ? 2 குதிரை கொண்டு வந்திருக்கோம். குதிரை பேருங்க ப்ரோ? ஸ்டார். ஓகே ஓகே. நிறைய ஷோ வின்னர். ஓகேங்க ப்ரோ. கேரளா எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கு? 2. குதிரை பேர் லக்கி. ஓகே. கோயம்புத்தூர்ண்ணா. நம்ம குதிரை பேருண்ணா? ஜஷான். ஓகே ஓகேண்ணா. எத்தனை வருஷமா நம்ம திருவிழா கொண்டுருக்கிறீங்க? 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே. பொள்ளாச்சி. அண்ணா குதிரை பேருண்ணா? சாம்ராட். ஓகே. பாரத் சாம்ராட். ஓகே ஓகே. அண்ணா இப்போ என்ன கப்பு நம்ம இது வேற பில்லியோடது. ஓகே ஓகே. மேல். ஓகே ஓகேங்க. எத்தனை வருஷமா நம்ம திருவிழா கொண்டுருக்கிறீங்கண்ணா? 2 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. பொள்ளாச்சி. அண்ணா குதிரை பேருண்ணா? காளா. ஓகே. எத்தனை வருஷமா நான் குதிரை வளர்த்திட்டு இருக்கிறோம்? 10 வருஷமா. நம்ம சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க? 6-7 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. அண்ணா குதிரை என்னமோ பண்ணிட்டு இருக்கல, என்னென்ன பண்ணிட்டு இருக்குது? எல்லா குதிரைகளையும் பார்த்தனால அந்த ஒரு டெம்பர்மெண்ட். ஓ பதட்டம். ஓகே 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 ஓகே. ஓ ஓகே ஓகேங்க ப்ரோ. நம்மளுக்கு தான் பதட்டமாகனு பார்த்தா குதிரைக்கும் ப்ரெஷர் ஆகுது. ஆர்ஆர் ஃபார்ம். ஓகேங்க. அவர் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரா? பஞ்சாப் ஒர்க் பண்ணுறாரு. சிவரத்தின். ஓ நான் பயமா இருக்குது. ஓகே ஓகேண்ணா. அண்ணா எத்தனை வருஷமா நான் குதிரை வளர்த்திட்டு இருக்கிறீங்க? 3 years. 3 இயர்ஸாக வளர்த்திட்டு இருக்கிறீங்களா? ஓகேண்ணா. நம்ம திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே. ஓகே. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வின் பண்ணது. செகண்ட் பிரைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 5 year வந்திருக்கு 2 teethல. ஓகே ஓகே. ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. സിസ്റ്റർ ഹാർസ് റൈഡിങ് എவ்வளோ നാളാണ് பண்ணிட்டுருக்கீங்க? ഞാനൊരു 10th ക്ലാസ് പഠിക്കുമ്പോൾ തോതിൽ ഹോഴ്സ് റൈഡിങ് பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஒரு 3 இயர்ஸாയി ഞാൻ ஹார்ஸ் ரைடிங் அகாடமி வச்சிருக்கு. ஓகே ஓகே. எங்கே அகாடமி இருக்குங்க சிஸ்டர்? நான் வந்து கேரளா வயநாடு சுல்தான் பத்தேரி. ஓ வயநாட்டில். இப்போது எப்படிங்க சிஸ்டர் ஹார்ஸ் ரைடிங்லாம் எவ்வளோ நாளில் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா? சும்மா ஓட்டுறதுக்கு மட்டும்தானே 10 நாள் முடியும். 10 நாளில் கற்றுக்க 10 நாளைக்கு தெரியும். ஆனால் ப்ரொஃபஷ்னலி படிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் எவ்வளோ டைம் எடுக்கும்? அது மினிமம் ஒரு 1 year எடுக்கும். மினிமம் 1 year. ப்ரொஃபஷ்னலி ஹார்ஸ் ரைடிங் பக்கா தெரிஞ்சிருக்கணுங்க. என்னோட அகாடமியில் நாங்கள் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணோம். வெஸ்டர்ன் ஸ்டைல். ஓகே ஓகே. சிஸ்டர் உங்கள் நேம்? பபிதா. ஓகே சிஸ்டர். ஹார்ஸ் ரைட் பண்ணுவீங்களா? ஓட்டுவீங்களா? ஓகே. எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? 12 இயர்ஸ்லேருந்து ஓட்டுறீங்களா? ஓகேங்க சிஸ்டர். ஐடியர் மக்களே, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 மாடு வந்து கொஞ்சம் புது வரவு மாதிரி தெரியுது. ரெஸ்ட்டு போடுது பாருங்க. அப்பா அண்ணா இந்த மாடு 2 புதுசாக இருக்குது. ஆனால் எவ்வளோ இப்போ பக்கமாக வாங்குறதுங்களா? பக்கமாக வாங்கினதுண்ணா. எவ்வளோங்கண்ணா?
2.15ங்கண்ணா. 2.15. நம்ம சந்தையில் இப்போ இந்த வருஷம் அதிகமாக எந்த மாடு நான் போயிருக்குது? இதுதாங்கண்ணா. இதுதாங்க நம்மகிட்ட இருக்கிறதா இந்த வருஷம். எழுப்பாதீங்க. இங்க பாருங்க கிட்டத்தட்ட 2.15 ஜோடி. எழுப்பாதீங்க ஜோடி. நம்ம அந்தியூர் ஏரியாவுக்கு நம்ம இந்த மாடுகள் வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்ம இங்கே உழவு ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு, மண் ஓட்டுறதுக்கு, விவசாய வேலைக்கு தான் பயன்படுது. விவசாய வேலைக்கு தான். இல்லை இப்போ நம்ம சைடில் எல்லாம் பெருசாக மாட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இல்லைங்கண்ணா? நீ வரப்போகிற 10 வருஷ காலத்தில் மாடும் இருக்காது, மாடு ஓட்டுற ஆளும் இருக்க மாட்டாங்க. மாடுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆயிரும். அப்படிதான் இருக்குது. குழந்தையெல்லாம் வந்தால் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வலிக்கிறது காட்டினா காட்டிக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோலாம் எடுத்தும் பாடுற இப்படி மாடெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வேணால் காட்டிக்கலாம். வளர்த்துறதுக்கு ஆள் இல்லை, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் முதல்ல இருக்கிறதோட ஆனால் மாடு விலைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. மாடு இல்லை, அதனால இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்களாம் 20-25 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். மாடு வேணுங்கிறதுக்காக என்ன விலைனாலும் கொடுத்து வாங்கிட்டு வரோம். எதோ இந்த 1-2 ஓட்டுறவங்க அதையும் பார்க்காம வாங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து இனங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வரும். இன்னும் பால் மாடு மட்டும்தான் வந்து வச்சு. பால் மாடுமே முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப எல்லாம் விரும்பி வாங்கினாங்க. மெயின்டெனன்ஸ் அதிகமாகுது. இன்னைக்கு ஒரு மாடு நல்ல முறையாக வச்சிருக்கணும்னா, ஒரு நாட்டு மாடு வீட்டில் அவங்க தேவைக்கு மட்டும் பால் கறக்கணும் அப்படின்னா ஒரு 10,000 செலவாகும். அந்த 10,000 பால் வாங்கி குடிச்சிக்கலாம். அந்த 10,000 செலவு பண்ணி அந்த மாட்டை பாதுகாத்து அந்த பால் பீச்சு கொடுக்குறது அவசியம் இல்லை. இது குழந்தை மாதிரி எங்கேயும் விட்டு போட்டு போக முடியாது. கண்டிப்பாக. அதனால யாரும் விரும்புறதில்லை. திருச்செங்கோட்டில இருந்து வரீங்களா? அந்தியூர் திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எப்படி இருக்கு எங்க ஊர் திருவிழா? சூப்பரா இருக்கா? என்னென்ன பாத்தீங்க நம்ம ஊர் திருவிழால? நிறைய இந்த ராட்னம், அப்புறம் மாடு, குதிரை, அப்புறம் நிறைய ஸ்டால் மாதிரி நிறைய பார்த்தோம். என்ன சாப்பிட்டீங்க? சில்லி சாப்பிட்டோம், பானிபூரி, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். வாங்க வந்துருக்கோமா? எப்படின்னா நம்ம திருவிழாவில் மாடெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குதா? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சிங்க. சரிங்க. நல்ல நகரம் போயிருச்சு, வருத்தப்படுறோம். ஓகே. இன்னும் அடுத்த டைம்லாம் வந்து நாங்கள் நேரமாக வந்து கொஞ்சம் நல்ல நகரம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. அண்ணன் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் குதிரையில் எல்லாமே. ஓகே. அவர் கோயம்புத்தூரில் இருக்காருங்க. அதனால நான் கற்றுட்டு இருக்கிற இப்போ தான் ஒவ்வொரு ரகமாக கேட்டு தெரிஞ்சுட்டு கற்றுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம குதிரை வாங்குறதுக்கு வந்திருக்கோம்னா ஷோ கொண்டு வந்திருக்கிறோமா? வாங்குறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் குதிரையெல்லாம் எப்படிங்க கிடைக்கிது நம்மளதுல? இப்போ எல்லாருக்கும் இருக்குங்க. நமக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சுழி பார்த்து அதுக்கு தகுந்த நேரம் அவருடைய வளர்ப்பெல்லாம் பார்த்து எடுக்கிறதுங்க. எத்தனை வருஷமா குதிரை வச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம 20 வருஷமாக குதிரை வச்சுருக்கோம். 20 வருஷமாக குதிரை. ஆனால் குதிரை வச்சுருந்தா ஒரு சிலருக்கு வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி என்ன அப்படி தெரியலைங்க. ஆனால் எனக்கு நல்லா இருக்குது. ஓகே. ஆனால் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? என்னென்ன பார்த்தீங்க? எல்லாமே பார்த்தீங்களா? நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலம்ல இருந்தா? எத்தனை வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? 2 வருஷமாவா? ஸ்கூல் லீவா? எத்தனை நாள்? ஜாலி தான். ஓகே. என்னென்ன சாப்பிட்டீங்க நம்ம திருவிழாக்கு வந்து? ஒப்புட்டா. நீ எதுவுமே சாப்பிடலையா? உங்களையவா? எந்த மாடு முட்டை வந்துச்சு? ஓகே. குட்டிடுச்சா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நாங்க 2 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல நிறைய மாடு குதிரை எல்லாமே வந்திருக்கு. எல்லாருமே கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இன்னும் இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ப்ரோ வணக்கம். நம்ம எந்த ஊர்லேருந்து வரோம்? நான் திருப்பூர்லேருந்து வரோம். திருப்பூர்லேருந்து. நம்ம குதிரை கழுத்தில் வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ண டேக் போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க? இது மார்வாரி ஃபில்லி கேட்டகரியில் 4th place வின் பண்ணியிருக்கோம். 4th place வின் பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ. எத்தனை குதிரை ப்ரோ கொண்டு வந்திருக்கோம்? நாங்கள் ஆக்சுவலாக 25+ குதிரை கொண்டு வந்திருக்கோம். ஓகே. அதில் ஷோ குவாலிட்டி தனி, நார்மல் அண்டர் பட்ஜெட்டில் இருக்கிறது சேலுக்காக கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்க ப்ரோ. இது வந்துட்டு மார்வாருங்களா ப்ரோ? இதை மார்வாரி ப்ரோ. ஆக்சுவலாக மார்வாரி வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன வரும் ப்ரோ? மார்வாரி ஸ்டார்டிங் ரேஞ்சு 1.5+ வரும். மினிமம் 1 lakh+ தான் வரும். ஓகே. பியூர் ப்ரீடாக பார்த்து எடுக்கிறப்போ. ஓகேங்க. அதில் மிக்சிங் ப்ரீடுங்கிறப்போ 1 lakh அண்டரே கிடைக்கும். ஓகேங்க. உங்கள் நேம்? என் பேர் ஃபசல் அகமது. தேங்க்யூ. தேங்க்யூ.
நம்ம பின் ஹாஸ்பிட்டல் பண்ணி மாயா 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 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்ககிட்ட வந்துட்டு நிறையா குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட குதிரைகள் இருக்குது. அதையெல்லாம் வந்து தற்பொழுது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அப்பா மக்களே இங்கே பாருங்க. ஓ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்க. அப்பா அங்கே பாருங்க, ஹைட்டை பாருங்க. குதிரை வேற லெவலில் இருக்குது. குதிரை பேர் வந்துட்டு பாபர். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது குதிரை. ஸ்டாலின் குதிரை பேர். ஹைட்டு பாருங்க எவ்வளோன்னு. அவங்க சொன்னாங்க பக்கத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தான் அந்த ஹைட்டு ஃபீல் ஆகுன்னு. பக்கத்தில் போய் நிற்கவே முடியல, அந்தளவுக்கு பயமாக இருக்கிற அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. திருவிழா சூப்பராக இருக்குங்களா? வருஷம் நல்லா இருக்கும். கூட்டம் மழை இல்லாததுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. இல்லைன்னா ரொம்ப சேரு சகதி வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து மழை இல்லாததுனால நல்லா இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? பள்ளிப்பாளையத்தில். நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்குது? அந்தியூர் திருவிழா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? என்னென்ன ஜாலியாக தூரியில் ஆடினீங்களா? இனிமேல் தான் போகணுமா? ஓகே. ஹாய் மட்டுமா? ஓகேண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. இந்த வருஷம் எப்படி இருக்குது நம்ம ஊர் திருவிழா? சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வரோம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி திருவிழா எங்கேயுமே பார்த்தேன். நான் தென்மடியில் வரலாம். தென்மடியில் இருக்கா? இந்த வருஷம் எப்படி? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குது? போன வருஷம் நல்லா தானே இருக்குது. ஆனால் தூரி தானே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தூரி கம்மியாயிடுச்சா? அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன சுற்றுறது கொஞ்சம் ராட்டின சீக்கிரம் சுற்றி விட்டுருக்காங்களா? ஓகே ஓகே. சொல்லு. தூரியெல்லாம் ஆனீங்களா? அனைவருக்கும் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். குருநாசாமிகளுக்கு வருஷம் வருங்க. சந்தோஷமாக இருக்குது. மழை எல்லாமே இப்போ நல்லா இருக்குது. குழந்தைகளோட சுற்றி பாட்டு போகிறீங்கன்னா நன்றி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? மூணுலேருந்து வரேங்க. பாருங்க, சும்மா கட்டிங்கெல்லாம் பண்ணி சும்மா பலமாக நிற்கிறாரு நம்ம ஆள். இப்போ க்ரௌடெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? க்ரௌட் அதிகமாக இருக்குது. டிராஃபிக் ரொம்ப அதிகம். பிளான் பண்ணுறோம், கொஞ்சம் ப்ரீவியஸாக பிளான் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, நல்லாயிருக்கும். எத்தனை மணிக்கு வந்தீங்க உள்ள? நாங்கள் மத்தியானம் 1 மணிக்கு வந்தோம். 1 மணிக்கு உள்ளே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு? 1 மணி நேரம் ஆச்சு. ஃபுல்லாக சுற்றி தான் வந்தோம். ஓகே ப்ரோ, எத்தனை வருஷமாக குதிரை வளர்த்திட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து வளர்த்து. குதிரை பேர் என்னங்க? திருமாண்டி. இருமாண்டியா? ஓகே. எத்தனை பேர் வந்திருக்கீங்க எங்கள் திருவிழாக்கு? 20 பேர் வந்திருக்கீங்களா? எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க? 15 கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற குதிரை எல்லாம் சேலுக்குங்களா? இல்லை எவ்வளோ? நல்லா கத்துறாரு. காட்டுவாடி என்ன ரேஞ்சில் இருக்குங்கண்ணா நம்ம? இது வந்து 2 லட்ச ரூபா. இது 2ங்களா? ஓகேங்கண்ணா. மற்றதெல்லாம் வந்த விலைக்கு கம்மி குதிரை எவ்வளோ? நாட்டுக்குறை 20 ரூபா 30 ரூபா. 20 ரூபா 30 ரூபா. ரேஸ் போகிறேன். இவரோட கொஞ்சம் தெளிவாக போடுறதான் போட்டு. அக்கா எத்தனை வருஷமாக்கா கடை போட்டுருக்குறோம்? வியாபாரம் எப்படிக்கா இருக்கு? நாங்கள் 10 வருஷம் போகிறோம். இன்னைக்கு தான் நல்லா இருக்குது. இன்னைக்கு தான் நல்லா இருக்குது. மழை வந்துருச்சுங்க. இதே மாதிரி 2 நாள் இருந்துட்டா பரவாயில்லைங்க. சரி. மக்களே, அந்த குதிரை கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த தூரி கடையிலாம் வந்து கூட்டம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போவே இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது நிறையா கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியும். கரும்பால் எவ்வளோங்க? கரும்பால் 20 ரூபாய்ங்க. எல்லாம் மோடமாக போச்சுங்க. மழையாக போச்சு. வியாபாரம் ரொம்ப சுலவாக போயிட்டு இருக்குது. டிராகன் ரைடு போனீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எந்த ஊர் நீங்கள்? வணங்க, நான் ஊத்துக்குளிங்கண்ணா. ஊத்துக்குளியில் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளிங்க. ஆமாம். எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்க? ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் வந்துருக்குறேங்கண்ணா. இப்போ டெய்லி வருவீங்களா இல்லை ஏதோ ஒரு நாள் 2 நாள்? ஆனால் ஏதோ ஒரு நாள் தான் வருவாங்க. ஆமாங்க. ஏதோ ஃப்ரீ டைம். ஆனால் நல்லா இருக்கு. நான் வந்துட்டு போனால் என்டர்டைன்மெண்ட்டாக ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இந்த குதிரை இந்த மாடுகளெல்லாம் பார்த்துட்டு சந்தையில் பார்த்துட்டு போகிறக்காக வருவாங்க. திருவிழா கூட்டம் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. நினச்சதை விடவே கூட்டம் அதிகம். இங்கே பாருங்க, அந்த ஏரியாக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு 4 மணி நேரம் ஆயிரம் மாட்டேங்குது. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. நேற்றெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் உள்ளே நவர முடியல. சோளக்கருது கடை எல்லா கடையுமே இன்றைக்கி பரவாயில்ல. இதே மாதிரி வருண பகவான் வழி விட்டாருன்னா பிரச்சனையும் இல்லை. 2 நிமிஷம் இறைச்சல்கள் நல்லா ஓதிட்டு இருக்கிறானுங்க பசங்க. பிரதர், இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குது?